நீ இவனை பெருசு பண்றியா காசை பெருசு பண்றியா? நாளைக்கு வாங்கிக்கலாம் காணிக்க இல்ல. ஏன் இது வந்து சென்சிட்டிவ் சின்ன இஷ்யூ தான், சின்ன இஷ்யூ. பட் எனக்கு வந்து ஹார்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அவனுக்கு வந்து செய்யறேன், சாரியா ஒன்று செஞ்சிடக்கூடாது. நல்லா என்ன நாளைக்கு கொடுத்தா போதும், இந்த காணிக்கலாம் தான் பெருசு. ஜூடா, சமீபத்தில் ஒரு டெஸ்டிமனி உங்கள்கிட்ட இருக்கு, அது நீங்க சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நாங்கள் ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்பா வந்து ஒரு 2வது மாடியில் தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோடனே அப்பாவுடைய காணிக்கை வந்து அப்பா கையில் கொடுத்தோடனே வச்சுக்கிடான்னு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் ரூமில் வச்சுட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு அப்பாவை பார்த்துட்டு சொன்னேன், அப்பா கீழே ஆஃபரிங் இருக்குப்பா, மறந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வரும்போது, டே பரவாயில்ல அப்படின்னாங்க. இல்லைப்பா அப்படின்ட்டு நான் நேராக ஓடி வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் கீழே போய் தூங்க போயிட்டேன். தூங்க போனோடனே அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்புறதுக்காக எடுத்து வைக்க போகிறப்ப அப்பா கூப்பிட்டாங்க, டே இங்கே வா, ராத்திரி ஆவியானவர் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாரா அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே அப்பா சொன்னாங்க, நீ வந்து காணிக்கை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், என்கிட்ட கொடுத்துட்டு போனேன். அப்ப ஆவியானவர் சொன்னாரு, மனுஷன் முக்கியமா அல்லது இந்த காணிக்கை முக்கியமா, நீ எதை வேல்யூ பண்ற? அவன் வந்து கீழே போய் எடுத்துட்டு வர நேரத்திலேயே இல்ல நாளைக்கு காலைல கொடுத்தா போதும்னு நீ ஏன் சொல்லல அப்படின்னு ஆண்டவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. அதனால இதை நான் உங்ககிட்ட நான் சாரி கேட்குறேன், இதுக்கு ஒரு பிராயச்சித்தமா ஒன்று பண்ண போறேன் அப்படின்ட்டு இந்த காணிக்கை நீ வச்சுக்க அப்படின்னு எனக்கு கை கால்லாம் அப்படியே ஆடி நான் முழங்கால் போட்டு, எப்பா வேணாம் வேணாம்னாலும் இல்லை, ஆண்டவர் வந்து அப்போதான் நான் ஒரு அவரோட நான் க்ளோஸ் ஆக முடியும், இந்த புடி அப்படின்ட்டு போனேன். நான் ரொம்ப நடுங்கியே போயிட்டேன். இது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு காணிக்கையை போய் மேலே இருக்க எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றப்ப நம்ம எடுத்துட்டு வந்தோம், கீழே கொடுத்துட்டாரு, அதோட நமக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இது ஒரு தப்பு, இது நீ செஞ்ச, எதை வேல்யூ பண்ற, நீ எதை வேல்யூ பண்ண? அது படி ஏறணும். எத்தனை படியா? ஒரு 3rd ஃப்ளோர்ல இருக்கேன், 43 சம்திங். அப்ப சொல்ற, இவனை போட்டு இறக்கி ஏத்தி இந்த காசுக்காகவா நீ இவனை பெருசு பண்றியா காசை பெருசு பண்றியா? இதான் அவன் நாளைக்கு வாங்கிக்கலாம் காணிக்க இல்ல. அப்ப ஏன் இது வந்து சென்சிட்டிவ் சின்ன இஷ்யூ தான், சின்ன இஷ்யூ. பட் எனக்கு வந்து ஹார்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப அவன்கிட்ட வந்து செய்யறேன், சாரிடா ஒன்று செஞ்சிடக்கூடாது. நல்லா என்ன நாளைக்கு கொடுத்தா போதும், நம்மளை காணிக்கா நீ தாண்டா பெருசுன்னாங்க. இப்போ மனிதனை வேல்யூ காசை விட யாரை வேல்யூ பண்ண சொல்றாரு? மனுஷங்களை வேல்யூ பண்ணு. சார் தேங்க்யூ.